பேக் டு தமிழ் பாய் சேனல். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான கிந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொலண்ட் என்னன்னா, பிந்து அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. புகுந்த வீட்டுல 20 வருஷமா நரக்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தான் ஒரு பொண்ணு தான், எனக்கும் உடம்புல பல பலிகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட மனத்திலையும் பல கற்பனைகள் இருக்கு அப்படின்ட்டு அவங்க கணவர்கிட்ட அவங்க சொல்ல முயற்சி பண்றாங்க. கடைசியா அதை சொன்னாங்களா இல்லையா அப்படின்றது தான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்ற ஹிந்தி படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்க போற லைக் இந்த வீடியோவை பல பேர்கிட்ட போய் காட்ட போகுது. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்துல பிந்து அப்படின்ட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட ஆள்காட்டி பெறல அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. பிந்து ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்திருக்காங்க போல இருக்கு. கையில இருக்க காயத்தை பார்த்தோன்னே டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க பிந்து, இந்த பெறல அடிக்கடி அடிபட்டு வந்துட்டு இருக்கீங்க, இப்படியே போச்சுன்னா இந்த பெறலை கெடுக்க வேண்டிய நிலைமை வரும், பார்த்து கவனமாக்கிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிப்பட்ட அந்த பெறல் மேல பேண்டேஜை சுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு போறப்பதான் பிந்து யார் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. பிந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணமாக்கி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. இவங்க வீட்டுல ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருந்தாலும் இந்த வீட்டோட முக்காசி வேலைகளை பாக்குறது பிந்து மட்டும்தான். இந்த பொண்ணோட கணவருக்கு பிந்துவை நைட்டு மட்டும்தான் தேவைப்படுவதை தவிர மத்தபடி இந்த பொண்ணை பார்த்தாலும் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. சுருக்கமா சொல்ல போனோம்னா, பிந்து தன் கணவர் வீட்டுல நரக்க பழக்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் வீட்டுல இருக்கிறப்ப வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகேஷ் அப்படின்ற ஒரு பையனை பிந்துவோட கணவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிந்துவோட கணவர் வேலை பார்த்துட்டு இருக்க அதே ஆபீஸ்ல புதுசா சேர்ந்திருக்க ஒரு எம்எல்ஏ போட பையன் தான். எம்எல்ஏ பையன் பணக்காரன் மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல தனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பிந்துவோட கணவர் அவன் கிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்காரு. பிந்து என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்காக டீ போட்டு எடுத்துட்டு போய் கொடுக்கறப்ப அத அந்த பையனுக்கு தராம அந்த கணவருக்கு எடுத்து குடிச்சிட்டு, ஏண்டி உனக்கு அறிவே கிடையாதா, எதுக்கு இவ்வளவு மட்டமான டீயை போட்டுட்டு இருக்க, எத்தனை வாட்டி நான் சொல்லி திட்டுறது, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி கேண்டி இப்படி அசிங்கப்படுத்துற அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டீ எடுத்து கீழே ஊத்திட்டாரு. பிந்து என்ன பண்றாங்க, அதை ஒரு மாதிரி சோகத்தோட பார்த்துட்டு இருக்கப்ப இவங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல கழுத்து போன அப்படின்ற மாதிரி ராகேஷ் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாரு. சரின்ட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒட்டஞ்ச பரலோட அதுல கழுத்து போட ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப ராகேஷ் என்ன பண்றாரு, பிந்துவோட பரலை பிடிச்சி கழுத்து போறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்ப பிந்துவோட கணவருக்கு என்ன பண்றாரு, கொஞ்சம் சமோசாவுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, என் பொண்டாட்டி சாப்பாடை தான் மட்டமா பண்ணுப்பா, பட் சமோசா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் பண்ணுப்பா, சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி கொடுக்கறாரு. தேனிட்டு பிந்துவோட கணவர் கிட்ட இருந்து அதை வாங்கி ராகேஷும் சாப்பிடுறப்ப, ஆமா சார் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு இருக்காதா, அதுக்காக தான் இங்க போல 20 வருஷமா இந்த வீட்டுல வச்சிருக்கேன், இந்த சமோசா மட்டும் நல்லா செய்ய தெரியலனா இவளுக்கு எப்பயும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திருப்பான்றாரு. அது மட்டும் இல்லாம இவன் எனக்கு நைட்டு மட்டும் தான் தேவைப்படுப்பா, ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டலா சிரிச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் பெட்ல படுத்துட்டு இருக்கப்ப பிந்துக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அந்த கெஸ்ட் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காரு, நமக்கு என்ன அவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் வீட்டுல காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கப்ப பிந்தோட பொண்ணு பாரின்லைக்கு இருக்காங்க. அவங்க வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்படி படிப்புலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, வர சம்மர் ஹாலிடேக்கு வீட்டுக்கு வர வந்து கிச்சன்ல வந்து நான் என்னென்ன சமைக்கிறனோ நீ அதை எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்ணு சரின்னு சொல்லாம, அட போமா, என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரியா இருக்கு, போற பார்த்தா பொண்ண மாதிரி கென்னிய ஒரு வேலைக்கார வீட்டு மருமகளா ஆக்கிட போல இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசிட்டு போன கட் பண்ணிட்டாங்க. பிந்துக்கு கட்டின புருஷனும் சரி பெத்த புலியுமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களே, ஏன் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த வீட்டோட காலிங் பெல்ல யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருட்டு கதை வந்து பார்த்தா ராகேஷ் நிக்கிறாரு. என்ன ராகேஷ் திடீர்னு வந்திருக்கீங்க, என் ஹஸ்பண்ட் காலையே வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப, இல்ல தெரியும் நான் வேலைக்கு போகல, இன்னும் 3 மாசத்துல எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க, அதான் தெரிஞ்ச எல்லாருக்கும் போயிட்டு இன்விடேஷன் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அட சூப்பரப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு பிந்துக்கு என்ன பண்றாங்க, டீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு, இப்படிப்பா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணோட போட்டோ காட்டா அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அட பேர் எதுக்குங்க சொல்லிட்டு, நான் போட்டோவே காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராகேஷ் என்ன பண்றாரு, தான் போன்ல இருக்கிற அந்த பொண்ணோட போட்டோ காட்டுறாரு. இவங்களும் ஒவ்வொரு போட்டோ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கூட சில இல்லீகல் போட்டோலாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு சாரிப்பா பிரைவேட் போட்டோலாம் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க. அது பரவாயில்ல பிந்து, நீங்க பாக்குறதுனால
எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் வந்தேன். உங்க ஹஸ்பண்ட் உங்களை தப்பா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு அழகான பொண்ணு எப்படி அந்த ஆளுகிட்ட போய் நீங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா கீழே நெருங்கி வந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் அப்படி நெருங்கிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாருன்னு சொல்லி பார்த்தா பிந்துவோட கணவர் தான் டிரைவர் அனுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு போல. பிந்து என்ன பண்றாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டு ராகேஷ் ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளில போ, இல்லைன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. பிந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. உங்க கணவர் உங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் பொண்ணா இருக்கிறதே ஒரு அசிங்கமா பார்த்துட்டு இருக்காரு. ப்ளீஸ் என் கூட இருங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே பெட்டை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. 20 வருஷமா நரக பழக்க வாங்கிட்டு இருந்த பிந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகேஷ் பேசுறதும் அவர் கூட இருக்கிறதும் ஒரு புதுவிதமான சுகத்தை தர ஆரம்பிக்குது. இவங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி உங்க பொண்ணா இருக்கிறத ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரன் கணவர் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த ஆபீஸ் டிரைவர் பார்த்துட்டு போய் அவங்க கணவர் கிட்ட சொல்லிட்டாரு. அவரு வீட்டுக்கு வந்த கடுத்தது தான் பொண்டாட்டி கிட்ட ராகேஷ் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வரான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரன் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் அவர் அதிர்ச்சி ஆகாம தெரிச்சுக்கிட்டு நேடி பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கீங்க சொல்லுங்க, ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களாமே லவ் அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசுறாரு. ஆமா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரனுக்கு என்ன பண்றாங்க எதுவுமே மறைக்காம எல்லாத்தையும் சொல்றப்ப இவருக்கும் கோவப்பட்டு என்ன பண்றாரு, கண்ணாடி முன்னாடி போய் அந்த பொண்ணை நிறுத்தி இந்த கேவலமான முகத்தை அவன் லவ் பண்ணுவானா உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரன் அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப அவனை போனா போன விட்டுட்டேன், இனிமேட்டு புடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட விருப்பமே இல்லாம அவங்க கூட பொண்ணா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப தான் அந்த பொண்ணோட விரலை வேணும்னே புடைக்கிறாரு. இவங்க வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு கிரண் என்ன பண்றாங்க, ஒரு சோகத்தோட உட்காந்துட்டு ராகேஷ் ஒரு வேலை நம்ம உண்மையா லவ் பண்றானா இல்ல என் கணவர் சொல்ற மாதிரி நம்ம டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறானா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ராகேஷ் ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாரு. இதை பார்த்தோம் கிரண் மீட்டு அப்படின்ற மாதிரி அனுப்புறப்ப அப்ப நாளைக்கு உன் புருஷன் வேலைக்கு போனதும் உடனே வீட்டுக்கு வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி மெசேஜ் போடுறான். சரி இவன் சும்மா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கிரண்க்கு என்ன பண்றாங்க, அந்த மெசேஜை பார்க்காம இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரீப்ளை பண்ணலனதும் போன் பண்றான். போனுக்கு எடுக்கல அப்படின்னு தான் ராகேஷோட சுய ரூபத்தையே இப்ப நமக்கு காட்டுறாங்க. கிரண் ராகேஷ் ரெண்டு பேருமே பொண்ணா பிரைவேட் ஆக்கி இருந்த வீடியோவை கிரனுக்கே தெரியாம படம் பிடிச்சு அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விட்டுருக்கான். இதை பார்த்ததும் அவங்க செம்ம கோவப்பட்டு ராகேஷ் கால் பண்ணி திட்டுறாங்க. ஏண்டா 20 வருஷமா என் கணவனுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, நீ ஏதோ நல்லா பேசுறீ அப்படின்னு சொல்லித்தாண்டா போன் கூட நான் பழகினேன். ஆனா இதையும் வீடியோ எடுத்து வச்சு நான் அசிங்கப்படுத்துறே, உனக்கு என்னடா நான் பாவம் பண்ண அந்த வீடியோ டிலீட் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உன் மூஞ்செல்லாம் பார்த்து உன் கூட எவனாச்சும் லவ் பண்ணுவானா, ஏதோ பாக்குறதுக்கு நல்லா இருந்த அதனாலதான் உனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேனே தவிர இந்த வீடியோ எல்லாம் டிலீட் பண்ண முடியாது, நான் எப்பெல்லாம் கூப்பிடணும் அப்பெல்லாம் நீ பண்ணணும், அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ நெட்ல விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிரனை பகிரங்கமா மிரட்டுறாரு. காலை கட் பண்ண கழுத்தது கிரனுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு சுத்தமா தெரியல. நம்ம மாட்டிக்கிட்டோம், கண்டிப்பா நம்ம விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதனால கிரனுக்கு என்ன பண்றாங்க, மறுநாள் நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் கணவருக்கு தெரிஞ்சு அப்புறம் நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கிரண் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏதோ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேரும் உண்மையில அஃபேர்ல இருக்கீங்களா, சரி போனா போது, அவன் எம்எல்ஏ வீட்டு பையன், அவனுக்கு எதுவுமே நம்ம பண்ண முடியாது, நீ என்ன பண்ற வீட்டுக்கு போலாம் பா பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருக்கப்ப அங்க இருக்கிற ஏட்டம்மாக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, ராகேஷ் மேல கொடுக்கல, போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் கோவமா சொல்றாங்க. என்னடி பைத்தியங்கிட்டே பிடிச்சிச்சா, எதுக்கடி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப கிரண் எதுவுமே பேசாம இருக்காங்க. சரி எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், இங்க இருக்க வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரணை பழுக்காட்டமா வீட்டுக்கு கூட்டு போய் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நான் 20 வருஷமா உன் வீட்டுல இருக்கேன், உனக்கும் உன் பிள்ளைக்கும் எது தேவையோ அதை நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன சுத்தமா மதிக்க மாட்டீங்க, அப்ப என்ன வேலைக்காரி மாதிரி ஆக்கிடாதன்னு சொல்றா, நீங்க என்ன வேலைக்காரங்களோட மக பட்டமா நடத்திட்டு இருக்க, இப்ப கூட நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன கூட்டு வந்தது என் மேல இருக்கிற அக்கறையில கிடையாது, உன்னோட மானம் போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தை தான் கூட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க ஒரு நிமிஷம் ஜர்க்காய் நிக்கிறப்ப இனிமேட்டு நம்ம புதுசா ஒரு வாழ்க்கை வாழ போறோம், இனில இருந்து புது டே ஸ்டார்ட் பண்ணலாம், உனக்கு என்ன பிடிக்குமோ என்கிட்ட சொல்லு, அதை கண்டிப்பா செய்யறேன் அப்படின்ற மாதிரி இந்துவோட கணவர் சொல்றப்ப இப்போ கூட நீ பயத்தை தான் பேசிட்டு இருக்க, ஏன்னா திருப்பி என்னால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும், போன மாட்டி விட முடியும் அப்படின்ட்டு உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஒன்னும் புரியல, இந்த பொண்ணு ஏண்டா இப்படி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகேஷ் நம்ம கோத்தோட வந்து கிரண் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம ரெண்டு பேரும் பொண்ணா இருந்த வீடியோப்ப என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு நீ அனுப்பியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப டே அவதான் தான் உனக்கு வருங்கால பொண்டாட்டி, நான் ஆல்ரெடி பேரத்தம் பொண்டாட்டி, என் கூட பொண்ணா இருந்துட்டு வெக்கமே இல்லாம அந்த பொண்ணுக்கு நான் அனுப்பிட்டேன்னு சொல்லி சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ராகேஷ்
ராகேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோவத்தோட நின்னுட்டு இருக்காரு. என்ன பண்ணுவ, இந்த வீடியோ டிலீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு பண்ணாத, நெட்ல போட போறியா போட்டுக்க, ஏன் நானே போடுறேன், இப்போ கூட எம்எல்ஏ எலெக்ஷன் ஏதோ ஒன்னு வருது போல இருக்கு அப்படின்ற மாதிரி கிரண் லைட்டா பிளாக்மெயில் பண்றப்ப ராகேஷ் என்ன பண்றான், அந்த போட்டோக்கு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம டிலீட் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போறான். அப்புறமே தான் அவங்க கணவருக்கு புரியுது, இங்க 2 பேரும் உண்மையால லவ் பண்ணிருக்குங்க, உண்மையால அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற தெரியப்படுத்திட்டு அவர் ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கிரணுக்கு என்ன பண்றாங்க, அந்த வீட்ல இருக்க கார் எடுத்துட்டு வெல்ல போறாங்க. கிரணுக்கு கார்லாம் போட்டு தெரியும், பட் இருந்தாலும் அவங்க கணவருக்கு முன்னாடி நல்ல பொண்ணு மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப அந்த காருக்கு எடுத்துட்டு ஒரு பட்டாம்பூச்சில இருக்கிற ரக்கை வந்து அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கு மட்டும்தான், அதை விட்டுட்டு அது கூட்டில அடைஞ்சிருக்கிறதுக்கு எதுக்கு அந்த ரக்கை, என்னோட ரக்கை எனக்கு கிடைச்சிச்சு, நான் பறந்து போயிட்டு இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் பறந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்ற படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க.